எல்லாம் அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் என்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் குத்துபுகள். கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரவுல் அஸீஸ் குத்துபுகள். இவர்களை பற்றி விளங்க வேண்டுமானால் ஒரு சின்ன வரலாறு சொல்லியாக வேண்டும். எல்லாம் அல்லாஹ். கௌசுல் ஆலமை பார்ப்பதற்காக ஒரு ஷேக் வந்திருக்கிறார்கள். ஆற்றுக்கு அந்த பக்கம் ஷேக் இருக்கிறார்கள், கௌசுல் ஆலம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. கடுமையாக ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஷேக் தன்னுடைய மாணவரை அழைத்து, முரீதை அழைத்து, கௌசுல் ஆலம் முரீதை அழைத்து அந்த ஷேக்குக்கு உணவு கொடுத்து விடுகிறார்கள். ஒரு 4-5 பேருக்கு ஆகிற மாதிரி சாப்பாட்டை போட்டு கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு செல்லுகிறார். கடப்பதற்கு, ஆற்றை கடப்பதற்கு பாலம் இல்லை, பரிசல் இல்லை, எதுவும் இல்லை. ஆற்றை கடக்கணும், முடியல. மீண்டும் கௌசுல் ஆலத்தை பார்க்கிறார். ஏங்க, ஆத்துக்கு அந்த பக்கம் ஷேக் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் கடந்து போய் என்னால கொடுக்க முடியாது, நீங்க என்ன சொல்றீங்களோ செய்றேன். கௌசுல் ஆலம் சொன்னார்களாம், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார், ஆற்றிடத்திலே சொல். முரீதுக்கு ஒரே தலை சுத்து வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு 4 மனைவி 49 பிள்ளைகள். 4 மனைவி 49 பிள்ளைகள். பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். சென்றார்கள், சொன்னார்கள். 6 வழிவிட்டது. உணவை எடுத்து சென்றார்கள், ஷேக்கிடத்திலே கொடுத்தார்கள். அந்த ஷேக் 4 பேருக்கு உணவையும் அவர் மட்டுமே சாப்பிட்டார். கொண்டு வந்தவருக்கு ஒரு ரொட்டி துண்டு கூட இல்லை. அத்தனையும் சாப்பிட்டு பாத்திரத்தை கொடுக்க, பாத்திரத்தை கொண்டு வந்து ஆற்றிடத்திலே மீண்டும் சொல்லுகிறார்கள், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் என்று சொல்ல 6 வழிவிட மறுத்தது. மீண்டும் இந்த ஷேக்கிடத்திலே வந்து, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு கேட்க அவர் சொன்னார், உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். இவருக்கு கோபம். 4 பேருக்கு சாப்பாடு, நமக்கு ஒரு துண்டு கூட கொடுக்கல, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் சொல்றாரு. சென்றார், சொன்னார், 6 வழி விட்டது. நேர கௌசுல் ஆலத்தை பார்த்த உடனே, ஷேக் நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன இந்த ஆன்மீக பாடம் இருக்கிறதே, இது சொன்னால் புரிகிற பாடம் அல்ல, சொன்னால் புரியாது. இந்த ஆன்மீக பாடம் பொதுவாகவே ஷேகுமார்களினுடைய தர்பியத்தோடு கலந்து அவர்களை மதிக்கிற விதத்திலே மதித்து பெற வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம். சுகபத்தால் கிடைக்கும். நேர போன உடனே ஒண்ணு புரியல. கௌசுல் ஆலத்தை பார்த்த உடனே, என்னங்க சொன்னீங்க நீங்க 4 மனைவி 49 புள்ள, பெண் ருசி அறியலங்கிறீங்க, அவர் 4 பேருக்கு சாப்பாடு சாப்பிட்டு உண்டு ருசி அறியலங்கிறாரு, ஒண்ணுமே புரியல. வழிமார்கள் என்றைக்குமே நேரடியாக சொல்லி பழக்கம் இல்லை. இது நம்ம ஆசிரியர்கள் தான் நேரடியா பாடம் நடத்துவோம், புரிஞ்சுக்குவாங்க. வழிமார்கள் அப்படிலாம் இருக்காது. ஒரு பானையில தண்ணி எடுத்து வர சொல்லுகிறார்கள் கௌசுல் ஆலம். கொண்டு வந்தாச்சு, தண்ணியை தூக்கி தலையில வையினாங்க, வச்சாச்சு. 2 பேரை அழைத்தார்கள். 2 வாளை கையில கொடுத்தார்கள். பக்கத்து தெருவில விழா நடக்கிறது, இவரை அழைத்து செல்லுங்கள். பானையில் இருக்கிற ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தாலும் தலையை எடுத்து வாருங்கள், உத்தரவு. 2 பேர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். இரவு முழுவதும் சுட்டி காட்டினார்கள். மறுநாள் காலையில் கௌசுல் ஆலம் கேட்டாங்க, அந்த விழாவெல்லாம் எப்படி நடந்துச்சு? விழாவா? என் கவனம் முழுக்க தலையில் தானே இருந்தது, நான் எந்த விழாவை பார்த்தேன்? என் கவனம் முழுக்க தலை. கௌசுல் ஆலம் சொன்னார்கள், நாங்களும் இப்படித்தான், உண்ணுவோம், உடுத்துவோம், திருமணம் முடிப்போம், எல்லாம் இருக்கும், எங்கள் கவனம் முழுக்க அல்லாஹ்வாக இருக்கும். இதுதான் வழிமார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம்.